காசு ரொம்ப முக்கியம். அது நம்ம வாழ்க்கையவே வாழ உதவுது. சாப்பாடு, வீட்டு வாடகை, கொஞ்சம் ஜாலியான விஷயங்களுக்கு காசு தேவை. நல்ல வாழ்க்கைக்கு காசை சரியா கையாளுறது ரொம்ப முக்கியம். காசை நல்லா மேனேஜ் பண்ணா நமக்கு டென்ஷனும் கம்மி, நம்மளோட லட்சியங்களையும் அடைய முடியும். எல்லாருமே காசை மேனேஜ் பண்ண கத்துக்கலாம். எப்படின்னு நான் சொல்லி தரவா? அது சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட மாதிரி தான். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். வாழ்க்கைனா சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு. சில சர்ப்ரைஸ் நமக்கு செலவு அதிகப்படுத்தும். எப்படின்னா கார் ரிப்பேர் இல்லைன்னா டாக்டர் பில் எல்லாமே ரொம்ப செலவாகும். எமர்ஜென்சி ஃபண்டா சர்ப்ரைஸுக்காக சேர்த்து வைக்கிற காசு வேற. அது ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. 3 இருந்து 6 மாசத்துக்கு தேவையான காசை எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மனசாந்தியவே கொடுக்கும். நேரமும் காசும் ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்டது. நேரத்தை வீணாக்குறதுனா காசை வீணாக்குறது மாதிரி. ஒரு பட்ஜெட் போட்டு எவ்வளவு செலவு பண்றீங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு மாசமும் உங்க காசு எங்க போகுதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. காசை சேமிக்கிற வழியை கண்டுபிடிங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நாளடைவுல பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்க காசு உங்களுக்காக வேலை செய்யறது. அது உங்க பணம் சம்பந்தப்பட்ட லட்சியங்களை சீக்கிரமா அடைய உதவும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரிய கம்பெனிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் வாங்கலாம். இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் ரிஸ்க் இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ரிஸ்க் மட்டும் இல்ல, இதுல கொஞ்சம் லக்கும் இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.